ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிளகாயில் கொஞ்சமாக லைசால் மட்டும் ஊற்றி பாருங்கள். அப்புறம் தினம் லைசாலை இந்த மாதிரி மிளகாய் கூட ஊற்றி யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே லைசாலை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த லைசாலை இந்த மிளகாய் கூட மிக்ஸ் பண்ணால் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுமா அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். வாங்கங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தியோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தி தான் எடுத்துருக்குறோம். கூடவே ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நறுக்கி எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன பீஸ் மெழுகுவர்த்தியால் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளையே பல மடங்கு யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பணத்தை பயங்கரமாக மிச்சம் பண்ணுங்க. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தியில் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுலை அப்படியே தூக்கி இதில் வைக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது இந்த பவுலும் லைட்டாக சூடாகும். லைட்டாக சின்ன சூடு பட்டாவே இந்த மெழுகுவர்த்தி இந்த எண்ணெயில் கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சிடலாம். அந்த எண்ணெயில் இந்த மெழுகுவர்த்தி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கீழே தூக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க நம்ம வேலை. சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்டயே இல்லை நம்மளே கூட யூஸ் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. இதனால் நம்ம அதிகமான காசை மிச்சம் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு பக்காவாக ஒரு க்ரீம் மாதிரியே இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சில வேளைகளில் கால் அதிகமான வெடிப்பு இருக்கும். நமக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாவோ இல்லை பித்த வெடிப்பு காரணமாகவோ நமக்கு காலில் அதிகமான வெடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 1 வாரம் யூஸ் பண்ணாவே போதுங்க. காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாம் தானாக மறைஞ்சு போகிறத நாமளே பார்க்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை 1 வாரம் மட்டும் போட்டுட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஒரு அருமையான வழி இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ் பற்றினது தான். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி பார்த்தாலும் இந்த இடம் மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரியே இருக்கும். நம்மளே என்னென்னோ போட்டு க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பாகவே இருக்கும். ஆனால் சட்டுன்னு ரொம்ப எளிமையாக கை வெள்ளிக்க தேய்க்காமல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாமாங்க. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உப்பு தான். பவுடர் உப்பெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்த சுற்றி இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்சுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சப்பழம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சாவோ இல்லை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னாவோ எலுமிச்சப்பழம் சீக்கிரமாக அவிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவிஞ்சு போயிருக்கக்கூடிய எலுமிச்சப்பழத்தை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அவிஞ்சு போன எலுமிச்சப்பழம் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதில் பாதி கட் பண்ணி இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் கொஞ்சம் அவிஞ்சு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான ஜூஸ் தான் வெளிப்படும். அதை நம்ம கண்டிப்பாக தூர தான் போடுவோம். அந்த மாதிரி குப்பையில் போட கூடிய எலுமிச்சை பழங்களை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதுங்க. ரொம்ப அழகாக இந்த மாதிரி சுத்தமாயிடுங்க. கண்டிப்பாக இது 99% நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான். என்ன ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் ஷாம்பு, அதாவது ஒரு 2லேருந்து 3 சொட்டுக்கு மட்டும் விட்டால் போதுங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரை ஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கக்கூடிய இந்த கோல்கேட்டோட கவர் தான். எந்த கோல்கேட்டோ அல்லது நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு அந்த கவர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக குப்பையில் தான் போடுவோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது நல்லாவே சப்பி சடைஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதாவது ஒரு சின்ன கம்பியோ அல்லது சின்ன குச்சியோ எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா அதை நல்லாவே நிமிந்து வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த குச்சி வச்சு உள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டு நிமித்தி எடுத்துக்கலாம். நல்லாவே நிமிந்தி வந்துடுச்சு.
இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி இதுக்குள்ளே ஊற்ற வேண்டியதுதான். நம்ம இதுக்காக அதனால தான் அதிகமான தண்ணியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்தாவே போதும், அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அந்த மூடியை இந்த மாதிரி போட்டு விட வேண்டியது தான். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின் எடுத்து இதோட பாட்டம் சைடு, அதாவது கீழ் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு விடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கீழ் பகுதியில் ஒரு 3 ஓட்டை போட்டு விட்டுருக்கிறேன் நான் இன்றைக்கி. சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல பக்காவாக க்ளீன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. நாம இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கழுவிட்டு 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஓரத்துலலாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வடு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அது எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஃப்ளஷ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்டாவே போதுங்க. ஒவ்வொரு டைமும் தண்ணி ஃப்ளஷ் ஆகும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால அந்த மாதிரி ஓரத்தில் கருப்பு கருப்பாக படியாமல் இருக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மிளகா தான். நம்ம எப்போவுமே கிச்சனில் சமையலுக்காக மிளகாய் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். சட்னி அரைக்கிறதுக்கு, சாம்பாருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக மிளகாய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரமும் கூடவே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மிளகாய் எடுத்து இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ 2 மிளகாவையும் இதில் பிச்சு போட்டாச்சு. மிளகாயை நம்ம இது வரைக்கும் சமையலுக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் லைசால் கூட நம்ம சேர்த்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி மிளகாய் கூட இந்த மாதிரி லைசால் ஊற்றி தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிளகாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியதாங்க. தண்ணி லைட்டாக சூடாகணும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக சூடானாவே போதுங்க. இப்போ தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. அதாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி மேலே வச்சு பார்த்தாவே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் நம்ம தண்ணியை கீழே தூக்கி வச்சிடலாங்க. இப்போ தண்ணி சூடானதுக்கு அப்புறமா கீழே தூக்கி வச்சுட்டோம். ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிடுச்சுங்க. நாம் இந்த இடத்துல இந்த மிளகாயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலிக் ஆசிட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மிளகாயில் தான் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மிளகாயை இதில் யூஸ் பண்ணுறோம். தண்ணி நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா தான் நம்ம லைசாலே சேர்த்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 சொட்டுக்கோ அல்லது ஒரு அரை ஸ்பூனுக்கோ மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா கை எதுவுமே நம்ம வச்சு அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு ரொட்டேட் பண்ணாவே போதும், அது தானாகவே மிக்ஸ் ஆகிக்குங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டி ஒரு கப்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியால் ஒரு பெரிய விஷயத்தையே நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்க. அது என்னென்னு பார்க்கலாமாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையும் இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தண்ணியால் நமக்கு 2 விதமான பலன்கள் இருக்குங்க. முதல் பலன் என்னென்னு பார்க்கலாமாங்க. அதாவது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிங்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிங்க்ல தான் அதிகப்படியான நெடி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நைட் நம்ம தூங்க போனதுக்கு அப்புறமா இந்த கரப்பான் பூச்சிகள் எல்லாம் முக்கியமா உலாவக்கூடிய இடம்னா அந்த சிங்க் தான். அதே மாதிரி சில வேளைகள்ல இந்த ஸ்மெல்ல எங்கேருந்து தான் வருதோ அப்படின்னு நம்மளையே கடுப்பேத்தும் இந்த சிங்கும் இந்த வாஷ் பேஷனும். இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாவே போதுங்க, அந்த இடத்துல இருந்து எந்த விதமான பூச்சியும் வராது. இன்னும் சொல்ல போனா நான்வெஜ் கழுவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டோம்னா எந்த விதமான நெடியும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பலன் என்னென்னு பார்க்கலாமாங்க. இதே மாதிரி நிறைய கபோர்டெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம ஏதாவது பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கபோர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த கபோர்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் நிறைய ஒட்டடையாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டடைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த தண்ணி யூஸ் பண்ணாவே போதுங்க. நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல கரப்பான் பூச்சி, பல்லி இந்த மாதிரி எதுவும் வராது. முக்கியமாக ஒட்டடை கட்டவே கட்டாதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.